இவ்வளவு பேர் இருந்து ஒரு ஆளை பிடிக்க முடியல. வணக்கம், சௌக்கியமா இருக்கேன் சார். ஸ்டாப் இட். என்னடா சிரிப்பு? நான் சிரிச்சா நீங்களும் சிரிச்சிருந்தா? உள்ளம் கொஞ்சம் தள்ளி தள்ளி. ரைட். ஓ, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. சொன்னா போச்சு. அப்பப்பா, இவ்வளவு குளிரா இருக்கீங்க. இது கேக்குறதுக்கு தான் உள்ள வந்தேன். நீ மரியாதையா வெளியே போயிடு. இன்னும் என்ன ஏமாத்தலான்னு பாத்தியா? குரல மாத்தி சொல்லு. நீ மேயர் இல்ல இல்லையா? எஸ். நீ மேயர் மகன் ராம்பாபு இல்லையா? நோ. என்ன, நீ ராம்பாபு இல்லையா? நோ. உனக்கு பைத்தியமா? உன் மேல பைத்தியம். ஏய், உனக்கு வேடிக்கையா இருக்கா? யார் நீ? ஏன் இப்படி எல்லாம் செய்யணும்? சொல்லு. சொல்லாம இருந்தா குத்திடுவேன். மேயர் எங்க இருக்கா? சொல்லு. மாட்டுக்கறிக்கு ட்ரெஸ் போட்டிருக்காங்க. நானும் துர்கா, துர்கா, பூட்டு உடைஞ்சிருக்கு. நிச்சயமா அவங்க வந்திருப்பாங்க. இதெல்லாம் உன்னாலதான் நடந்தது. போட்டப்பல நாசமாயிடுச்சு. அவன் போய் போலீஸ்ல சொல்லிடுவான். முதல்ல இந்த பணத்தை எடுத்துலாம். எங்க வைக்கிறது? வீட்டுல தான் ஃப்ரீசர் இருக்க, அங்க வைக்கலாம். வா. சும்மாரு. இது வரைக்கும் ஒரு 10 வாட்டி எந்திரிச்சு அலறி மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறேன். உனக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி சிட்டிக்கே வாட்டர் ப்ராப்ளம் வந்துரும் போல இருக்குது. நல்ல வேலை வயர் நிறைய இந்த தண்ணி இருந்ததுனால சரியா போச்சு. எனக்கு கலக்கமாவும் இருக்கு, கன்ஃபியூஷனாவும் இருக்கு. அது இருக்கட்டும், நீ யாரு? மறுபடியும் நீ மயக்கம் போட்டு மடியில விடாம இருந்தா சொல்றேன். சொல்லு. ராமச்சந்திரன். ராமச்சந்திரனா? இது நிஜம்தானா? கிட்டத்தட்ட அதாவது என்னுடைய முழு பேரு களத்தூர் நித்திய கல்யாண ராமச்சந்திரன். ஐயோ, மேயர் இல்ல, ராம்பாபு இல்ல, சந்திரன் இல்ல, களத்தூர் சத்திய கல்யாண். நிஜமா நீ யாரு சொல்லு. சந்திரா, ஏய் ஏந்திருப்பா. இவரு விக்ரம் டால்னு பெரிய கான்ட்ராக்டர். நீ ரொம்ப நல்லா டான்ஸ் செய்தேப்பா. நீ படிச்ச பையன்னு ஏதோ கஷ்டத்துல இருக்கேன்னு நம்ம விட்டல் சொன்னா. ஆமா, நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் கஷ்டப்படுறத பார்த்தாலே எனக்கு இந்தியாவிலே எரிச்சலா இருக்குப்பா. அது சரி, உங்க கூட பொண்ணு டான்ஸ் பண்ணல? திவ்யா. கூப்பிட வேண்டாம். நீ நல்லா டான்ஸ் பண்ணேன்னு சொல்லத்தான் வந்தேன். காட் பிளஸ் யூ. திவ்யா. எதுக்கு ஐயா உங்க கூட பேசணும் தான். இதுவா? இவர் இல்ல சார், பெரிய கான்ட்ராக்ட். திடீர்னு அந்த சேட்டு என் கை நிறைய பணத்தை எடுத்து வச்சாரு. ஒரு மாசம் பூரா டான்ஸ் ஆடினாலும் அவ்வளவு பணத்தை என்னால சம்பாதிக்க முடியாது. தவிர அவர் என்ன ரொம்ப பாராட்டி பேசினாரு. கலைஞனுக்கு பணத்தை விட பாராட்டு தான் பெருசு. சோ அவர் சொன்னதெல்லாம் கண்டிப்பா உண்மையா தான் இருக்கும்னு நம்ப ஆரம்பிச்சேன். அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிரபலமான சினிமா டைரக்டர்
டான்ஸ் தெரிஞ்ச ஹீரோ ஹீரோயினுக்காக தேடிட்டு இருக்கிறதாகவும் அவர்கிட்ட எங்களை கூட்டிகிட்டு போய் அருமைப்படுத்தி சிபாரிசு பண்றதாகவும் அவர் சொன்ன போது கேள்வி கேட்காம நம்பினேன். ஒரு வேலை செய்யி. ஆமா, நாளைக்கு ஈவினிங் டீலக்ஸ் கான்டினென்டல்ல உன் பேர்ல ரூம் எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணி நான் அந்த டைரக்டரோட கரெக்டா அங்க வந்து சேர்ந்துடுறேன். இதுக்கு நான் பணம் கொடுத்துக்கிறேன். உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு ஐயா. வரேன் ஐயா. வரேம்மா. சந்திரன், நாளைக்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடு. அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டு சேட்டு சொன்ன சினிமா டைரக்டர் அங்க வரப்போறாருன்னு நினைச்சுக்கிட்டு மடத்தனமா என் பேர்லயே ரூம் போட்டுக்கிட்டேன். ரூமுக்கு வந்த உடனே சேட்டு டைரக்டர் வந்ததும் வரவேத்து கூட்டிட்டு வான்னு என்னை கீழே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. காரிடார்ல நான் டைரக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கஸ்டமருக்காக சில பெண்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்த ஆம்பளைங்க கூட ஜாலியா தோல்ல கை போட்டுக்கிட்டு அவங்க போன போக்க பார்த்ததுமே இடம் எப்படிப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சேட்டு மேல மெதுவா சந்தேகம் வந்துச்சு. திவ்யாவை அந்த ஆள் கூட தனியா விட்டுட்டு வந்தது தப்புன்னு தெரிஞ்சு மாடிக்கு ஓடினேன். திவ்யா, திவ்யா, திவ்யா. தள்ளுங்க சார், தள்ளுங்க சார். எனக்கு தெரிஞ்ச போட்டு சார். சார், ஐயோ, ஐயோ. உயிரோட இருக்கானா செத்துட்டானு பேக் வந்தேடா ராஸ்கல். தங்க மாதிரி பொண்ண பலி வச்சிட்டியடா. பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, புடிங்க. எங்களை ஏமாத்த பாவி, உலகம் தெரியாத பொண்ணை கெடுத்துட்டு என்னையும் மாடி வந்து தள்ள பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு என்னையா கேக்குற? நீ ரொம்ப சாதுரியமா பிளேட்டை திருப்பி போட்டு என் கையில இருந்த நகைக்கீரலையும் என் பேர்ல இருந்த ரூமையும் சாட்சியா காட்டி என்னை கொலகாரன் ஆக்கிட்டான். எல்லாரும் சார், என்ன சார், இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா? தப்பிச்சுக்கிறதுக்கெல்லாம் வழியே இல்ல. தண்டனையை குறைக்கிறதுக்கு வழி இருக்கு. அதுவும் ஜட்ஜுக்கு முன்னால நீ குத்தத்தை ஒத்துக்கிட்டா. செய்யாத குத்தத்தை யார் ஒத்துக்க முடியும்? அப்பா, இத நான் நல்லா யோசிச்ச அப்புறம் சொல்றேன். மறுபடியும் நீ பேசினதே பேசிட்டு வரியே. நீ இப்படி பைத்தியம் மாதிரி பேச ஆரம்பிச்சா பைத்தியக்காரன்னு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போட்டுருவாங்க. எது பெட்டர், ஜெயிலா பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? உங்க வலது கையை எடுங்க. அதை இதுல வச்சு கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற இல்லைன்னு சொல்லுங்க. உங்க சோத்துக்கு இது இந்த கை இப்படி வச்சே கடவுள் மீது சத்தியமாக நான் சொல்றதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க. தப்பு சாமி, நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லுங்களேன். என்ன சார் இது? பகவத்கீதை. ஆர்டர், ஆர்டர். ஒரு இட்லி 2 வடை. அடுத்த ஆர்டர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ மே ப்ரொசீட். ரைட். யுவர் ஆனர், யுவர் ஆனர். இது நான் யுவர் ஆனர், யுவர் ஆனர். செய்கையை நோட் பண்ணா? செய்கையை நோட் பண்ணா? பிஹேவ் யுவர்செல்ஃப். Behave yourself. What is this echo? What is this echo? Your honor, Your he's honor. acting. He is acting. Now look here. This is contempt of court. Contempt of court. Hey, man. Hey, look here. Hey, Your honor, I would like to tell you. Hey. Sorry. hey. Oh. Order, சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியும். வாலு போச்சு கத்தி வந்ததுங்கிற கதையா ஜெயில் தண்டனையில இருந்து தப்பிச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில போய் மாட்டிக்கிட்டேன். கொஞ்ச நாள் அங்க இருந்தா வெளியே விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அது நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதனால அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணேன். அந்த முயற்சியில தான் கிருபாகர் கண்ணில் பட்டேன். அவன் டாக்டரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு என்னை வெளியே அழைச்சிட்டு வந்து மேயர் ஆகிட்டான். இவ்வளவும் நிஜம்னா இதுவரை என்கிட்ட சொன்னதெல்லாம் போய் தான் போல இருக்க. ஒண்ணு மட்டும் நிஜம். என்னது? எதுக்கு அதெல்லாம் விட்டுருங்க. சும்மா சொல்லுங்க. இப்ப சொல்லி பிரயோஜனம் இல்லைங்க. சொல்லுங்க, எனக்கு தெரியணும் இல்ல.
நான் உன்னை ஐ மீன் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னது மட்டும் நிஜங்க. நீங்க கேட்டீங்கன்னு சொன்னேன்னு தவிர தப்பா ஒண்ணு. எப்படி நம்புறது? ம்? எப்படி நம்புறது? எதுங்க? அதா இப்ப நீங்க எதை சொன்னீங்களே, எப்படி நம்புறது? இத எப்படி நம்ப வைக்கணும்? நகத்தை கடிச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு சொல்லணுங்கிறியா? கண்ணோடு கண் நோக்கி சொல்லணுங்கிறியா? கையோடு கை சேர்த்து சொல்லணுங்கிறியா? இல்ல கட்டி பிடிச்சிட்டு சொல்லணுங்கிறியா? பேச்சுதானா? எக்ஸ்கியூஸ் மீ. இது சாரி. அனுபவம் கேட்ட